الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين نبينا محمد بن عبد الله خاتم النبيين والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما وارزقنا فهما اللهم استجب. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, கிதாபு தௌஹீத் எனும் புத்தகத்தின் கீழ் தொடர் அமர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற நாம் இன்றைய இந்த புதிய அமர்வின் தலைப்பாக பார்க்க இருப்பது ஷைகுல் இஸ்லாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அலைஹி ரஹ்மா அவர்கள் கூறுவார்கள், பாபு மா ஜாஅ அன்னல் குலுவ ஃபீ குபூரி ஸாலிஹீன் யுஸய்யிருஹா அவ்தானன் துஅபது மின் துனில்லாஹ். அதாவது சாலிஹீன்களுடைய கபர்களில் அளவை மீறுவது, குலு செய்வது, சாலிஹீன்களின் கபர் விஷயங்களில் குலு செய்வது, குலுனா ஓவர் டூ பண்றது, அளவை மீறுவது என்பது யுஸய்யிருஹா அவ்தானன், சாலிஹீன்களுடைய கபர்களை சிலைகளாக மாற்றக்கூடிய தன்மைகளை கொண்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். கபர் வணக்கங்களை சிலை வணக்கங்களோடு கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்கன்றதை விட கபர் வணக்கத்தை சிலை வணக்கம்னே சொல்லியிருப்பாங்க. ஒன்னுக்கு கம்பேர் பண்ணி பேசுறது இல்ல. கபர் வணக்கம் இப்படி, சிலை வணக்கம் இப்படி. ஒன்னுக்கு ரெண்டு ஒன்னுன்னு சொல்றது. இங்க ஷைகுல் இஸ்லாம் நமக்கு புரிய வைக்க விரும்புறாங்க. இதுதான் உண்மையும் கூட. சாலிஹீன்களுடைய கபர்களில் அளவுகளை மீறுவது என்பது யுஸய்யிருஹா அவ்தானன் துஅபது மின் துனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்கக்கூடிய சிலைகளை உருவாக்குவது போன்றதாகும். என்ன அர்த்தம்? கபர்களின் மீது, கபர்களோடு எந்த அளவுக்கு உறவு கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கிறதோ அந்த உறவை தாண்டி, அந்த அளவை தாண்டி நாம கபர்களை நெருங்கும் பொழுது, கபர்கள் விஷயங்கள்ல அளவுகளை கடந்து போகும் பொழுது இதுவே எதுவும் அமைஞ்சிருது, அத சிலை வணக்கமாக மாத்திருது. அந்த கபர்களை சிலைகளாக ஒரு மனசுக்குள்ள பதிய வச்சிருது. எப்படிப்பட்ட சிலைகள்? அல்லாஹ் அல்லாதவர்களை எப்படி மக்கள் வணங்கி வருகிறார்களோ, நார்மலா ஷிர்க் எப்படி பண்றாங்களோ அந்த ஷிர்க்காகவே இது மாறுது. தலை புரிஞ்சுச்சா? தலை போலங்குச்சா? சாலிஹீன்களுடைய கபர்கள் அதை அணுகக்கூடிய முறையில அளவுகளை தாண்டும் போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுது? அது வணங்கப்படுகின்ற சிலையாகவே மாறிடுது, சிலைகளாகவே மாறிடுது. சரி, இங்க முதல் ரிவாயத்தாக, முதல் அறிவிப்பாக ஷைகுல் இஸ்லாம் கொண்டு வருவாங்க இமாம் மாலிக்குடைய அல் முவத்தா புத்தகத்திலிருந்து. இமாம் மாலிக் நமக்கு தெரியும், 4 தலை சிறந்த மதஹ்புகளுடைய இமாம்களில் ஒருவராக இருக்கிறாங்க. இமாம் மாலிக் பின் அனஸ் அலைஹி ரஹ்மா அவங்களுடைய ஹதீஸ் புத்தகம் தான் வரலாறு ரீதியா பார்க்கும் பொழுது தொகுக்கப்பட்ட முதல் புத்தகமாக பார்க்கப்படும். ஹதீஸ் துறையில தொகுக்கப்பட்ட முதல் புத்தகமாக, பெரிதளவில் தொகுக்கப்பட்ட முதல் புத்தகமாக, ஒன்று சேர்க்கப்பட்டு தொகுக்கப்பட்ட முதல் புத்தகமாக, தலைப்பு வாரியாக தொகுக்கப்பட்ட முதல் புத்தகமாக ஹதீஸ் துறையில ஹதீஸ் புக் இருக்கு அப்படின்னா அதோடைய ஆரம்பம் இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா அவங்க தொகுத்த அல் முவத்தான்னு சொல்லுவோம். முவத்தா இமாம் மாலிக் மிகப்பெரிய சிறப்புகளை கொண்ட புத்தகம் இது. எந்த அளவுக்குன்னா அந்த காலத்துல இமாம் புகாரி, இமாம் முஸ்லிமுடைய புத்தகம்லாம் வரல, அவங்களாம் இல்லையே. அது வரைக்கும் என்ன போற்றப்பட்டு இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய புத்தகத்துக்கு பிறகு இந்த உலகத்துல உண்மையான புத்தகம் இருக்கும் அப்படின்னா இமாம் மாலிக்குடைய முவத்தா சொல்லலாம். ஏன்னா முழுக்க நபியின் செய்திகளாச்சே, நபி செய்தி பொய்யாகாது இல்ல. என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய புத்தகத்துக்கு பிறகு, என்ன எதுக்கு பிறகு? குர்ஆனுக்கு பிறகு
இந்த உலகத்துல ஒரு சிறந்த தப்பில்லாத சஹீஹான புத்தகம் இருக்கும் அப்படின்னா இது இமாம் மாலிக்குடைய முவத்தாவை சொல்லலாம்னு சொல்லுவாங்க. இமாம் மாலிக் பத்தி நமக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய பட்டமே இமாமு தாருல் ஹிஜ்ரான்னு சொல்லுவாங்க. அதாவது மதீனா நாட்டின் சிறந்த இமாமாக போற்றப்படுவாங்க. இமாமு தாருல் ஹிஜ்ரான்னு சொல்லப்படுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஹதீஸ் துறையில பெரிய சிறப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. இதனாலேயே பார்க்க முடியும் ஹதீஸ் துறையில முதல் கிதாபை துவக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஹதீஸ் துறையில பெரிய இல்மு இருந்துச்சு. முஹத்தித்னு சொல்லுவோம், ஹதீஸ் கலையுடைய வல்லுநர்களாக நாம் பார்ப்போம். அவங்களை அந்த லிஸ்ட்ல உயர்ந்த முஹத்தித்தாக வருவாங்க. இன்னும் அல்லாஹ் தஆலா பெரிய பரக்கத்தான வாழ்க்கை கொடுத்திருந்தா 90 வயசு கிட்ட வாழ்ந்திருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய புத்தகத்துல இத்தனைக்கும் இமாம் மாலிக் சம்பந்தமாக இமாம் புகாரி சொல்லுவாங்க. இமாம் புகாரி சொல்லுவாங்க, என்கிட்ட ஹதீஸ்களின் சனதுகள் சொல்லுவோம்ல, யார் யார்கிட்ட அறிவிச்சாங்க, யார் யார்கிட்ட அறிவிச்சாங்க. இப்ப இந்த ஹதீஸுடைய சனதுகள்ல மிகச் சிறந்த சனதாக சையதுல் அசானீத், தலை சிறந்த சனதாக பார்க்கப்படுறது இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா இமாம் நாஃபி கிட்ட இருந்து அறிவிக்கிறது. இமாம் நாஃபி சஹாபி இப்னு உமர் கிட்ட இருந்து அறிவிக்கிறது. சஹாபி இப்னு உமர் நபி கிட்ட இருந்து அறிவிக்கிறது. நபி கிட்ட இருந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவங்க கிட்ட இருந்து நாஃபி அலைஹி ரஹ்மா, இவங்க கிட்ட இருந்து இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா. இந்த ஒரு செயின் இருக்குல்ல, இந்த செயின் தான் ஹதீஸ் துறைகளிலேயே மிக சிறந்த சரியான ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சனதாக நான் பார்க்கிறேன்னு சொல்லி இமாம் புகாரி அலைஹி ரஹ்மா இமாம் மாலிக்குடைய சனதை வச்சு போற்றுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய சிறப்புகள் இருக்கு. இமாம் மாலிக் அலைஹி ரஹ்மா தன்னுடைய ஹதீஸ் புத்தகமான முவத்தால குறிப்பிடுவாங்க, அத்தா பின் யஸார்னு சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ அவங்க சொல்லுவாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபி அவர்கள் சொன்னாங்க. யாரு சொல்றா? அத்தா பின் யஸார்னு சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ. இங்க கொஞ்சம் நிப்பாட்டி ஹதீஸுடைய சின்ன விளக்கங்களை புரிஞ்சுக்க முயற்சிப்போம். புரியலன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு தாபிஈன்னு சொல்றோம், தாபிஈ அப்படின்னா நபியை பார்த்திருக்க மாட்டாங்க, சஹாபாக்களோடு பயணிச்சிருப்பாங்க. இங்க தாபிஈ நேரா சொல்றாரு நபி சொன்னாங்கன்னு சொல்லி. ஒரு தாபிஈ நேரடியாக நபி சொல்றாங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த அறிவிப்புகள் இருக்குல்ல, எந்த ஒரு தாபிஈ சஹாபியுடைய பெயரை எடுக்காம நேரா நபி சொன்னாங்கப்பான்னு சொல்றாங்கல்ல, அந்த அறிவுக்கு முர்சல், அந்த அறிவிப்புக்கு முர்சல்னு சொல்லுவாங்க. முர்சல் அப்படின்னா இது நபியுடைய பெயரை கொண்டு ஒரு தாபிஈ நேரடியாக சொல்றாங்க, சஹாபி பெயரை வர காணும். எதுக்கு முர்சல்னு பிரிக்கிறாங்க? நிறைய முஹத்திஸ்கள் கிட்ட முர்சல் அறிவிப்பு அது பலவீனமான செய்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த சஹாபி பேரு கிடையாது, நீங்க சஹாபி பேர் சொல்லாம நேரடியா நபி கிட்ட சொல்லுவீங்க, எப்படி ஒத்துக்கிறது? நாங்க சொல்றது புரியுதா? அப்ப இந்த மாதிரி இந்த அறிவிப்புகளை பலவீனமா அறிவிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு முஹத்திஸ்களுடைய கூட்டம் இருக்கும். மறுபக்கம் இல்ல, தாபிஈன்கள் எப்பவுமே அவங்க வேணும்ட்டே நபியின் மீது பொய்ய சொல்லவே மாட்டாங்க. இத்தனைக்கும் சிறந்த சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க. நபி சொன்னாங்கல்ல, கைருல் குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்க முடியும் சிறந்த சமூகமாக இருப்பாங்க. அப்ப இந்த தாபிஈன்கள் இவங்க முர்சலாக அறிவிக்கிறது, சஹாபி பேர் இல்லாம அறிவிக்கிறது சஹீஹாக எடுத்துக்கொள்ளப்படும். நபி சொல்லி இருக்கிறாங்க, இவங்க சிறந்த சமூகமாக இருக்காங்க. இன்னும் சஹாபாக்களோட நெருங்கிய உறவு கொண்டு இருந்தாங்க. அப்ப இவங்க வாண்டடா கண்டிப்பா போய் சொல்ல மாட்டாங்க, தெரியாமலும் இவ்வளவு பெரிய தப்பு பண்ண மாட்டாங்க. சஹாபி கிட்ட இருந்து அறிவிக்கப்படாத செய்தியை நபி சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இது பேசிக்கா புரிஞ்சுக்கலாம். சரி, ஆனா இந்த அறிவிப்பு இருக்குல்ல, அத்தா பின் யஸார் படிக்க போறோமே, இந்த அறிவிப்பு சம்பந்தமாக நமக்கு சஹீஹான மௌசூல் சனதுல இருக்கு. மௌசூல்னா தாபிஈ சஹாபியோட பேர் நபி கிட்ட இருந்து. இந்த அடிப்படையில் நமக்கு நல்ல ஒரு ஹதீஸுகள் கிடைக்கும். முஸ்னத் பஸ்ஸார் அலைஹி ரஹ்மா அவங்களுடைய புத்தகத்துல பார்க்கும் பொழுதும் இமாம் அபு மூசா அஷ்அரி அவங்க சம்பந்தமாக இந்த ஹதீஸை பார்க்க முடியும். அதே போல முஸ்னத் அஹ்மதுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்புகள்ல இந்த ஹதீஸை நாம பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாக, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாக அறிவிக்கப்பட்ட சஹீஹான ஹதீஸ்கள்ல ஒண்ணு இது. இத நம்ம குழம்பிக்க கூடாது, ஹதீஸ் சஹீஹானது. சரி, இங்க நபி என்ன சொன்னாங்க? நபி அல்லாஹ் கிட்ட தன்னுடைய கடைசி காலத்துல கேட்ட துஆவை இங்க மென்ஷன் பண்றாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனை யுஅபத். யா அல்லாஹ், என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய சிலையாக மாத்தாத, வணங்கப்படக்கூடிய வசனாக சிலையாக மாத்தாத. ஏன் நபியே சொல்றாங்க கபர் சிலை இருக்கும் நின்றுகிட்டு, எப்படி கபர் சிலையாக மாறும்? அல்லாஹ் கிட்ட நபியே கேக்குறீங்க, அல்லாஹ் என் கபர் சிலையாக மாத்தாத, வணங்கப்படக்கூடிய சிலை ஆக்கிடாத.
அப்ப இதன் மூலமாக சொல்ல வராங்க, கபர் வணக்கத்துல மக்கள் ஆரம்பிப்பாங்க, ஷைத்தான் கொண்டு வந்து முடிப்பா சிலை வணக்கத்துல. நாங்க முதல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை பத்தி படிச்சிருந்தோம். நல்ல மனிதர்கள் தான் அந்த 5 மனிதர்கள். அவங்க இறந்து போனாங்க. அவங்களுடைய கபறுகள்ல இருந்து ஷைத்தான் சில ஃபித்னாக்களை உண்டு பண்ணா. கபர்ல தான் இருக்காங்க, நேரடியா வணங்குங்கன்னு சொல்லலையே. அந்த கபறுகள்ல உள்ள இருக்கிற அடியாறுகளின் மீது நேசங்கள் அளவு கடந்து கொண்டு போனான். இப்படி அளவு கடந்து கொண்டு போறானே, இதனாலதான் பிற்காலத்துல 5 சிலைகளாக நிப்பாட்டப்பட்டுச்சு. அங்கிருந்து ஷிர்க் ஆரம்பிக்கப்படுது. ஆக ஆரம்பத்துல கபர் வணக்கமாக இருக்கும், பிற்காலத்துல நவுதுபில்லாஹ் அது ஷிர்காக பார்க்கப்படுது. இங்கே நபி சொன்னாங்க, என்னுடைய கபர இறைவா அல்லாஹ் நீ வணங்கப்படக்கூடிய வசனாக சிலையாக மாத்தாத. இன்னும் இஸ்தக்த கதபுல்லாஹி அலா கௌமின், அல்லாஹ்வுடைய கோபம் இன்னும் கடுமையாக இருக்கு அந்த மக்கள் மீது, சமூகத்தின் மீது. இத்தகது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய நேர்வழி பெற்ற நபிமார்கள் அவங்களுடைய கபறுகளை வணக்க ஸ்தலங்களாக, சஜிதா பண்ணக்கூடிய இடங்களாக எந்த சமூகம் மாத்திக்கிச்சோ, அதாவது சாலிஹீன்களுடைய கபறுகளை எந்த சமூகம் வழிபாடு செய்யக்கூடிய தலமாக மாத்திக்கிச்சோ அவங்க மீது கடுமையான அல்லாஹ்வுடைய கோபங்கள் இறங்குது. இதை நான் மறுபடியும் சொல்லுவேன், நார்மல் பயான் மாதிரி கேட்டுட்டு போறோம் அப்படி இப்படின்னு கிடையாது. இது முழுக்க முழுக்க அக்கீதா சம்பந்தமாக இருக்கு, நம்முடைய மறுமை வெற்றி சம்பந்தமா இருக்கு. சொர்க்கமா நரகமா, நரகம் போயிட்டு பிறகு சொர்க்கத்துக்கு போலான்னு நரகம் கேஸ் இல்லை. இது நிரந்தரமாக நரகம் சொர்க்கத்தை பத்தி யோசிச்சும் பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய விஷயம் இது. ஆக கண்டிப்பாக கவனங்களை எதிர்பார்ப்பேன். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. குறிப்பா நம்ம சமூகத்துல இந்த ஏரியாலையும் சரி, இல்ல பக்கத்துல உள்ள மஹல்லாலையும் சரி, எங்க முஸ்லிம்களை பார்த்தாலும் இந்த இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற இடங்கள்ல கபர் வணக்கம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செயல்பாடாக, ஏன் முஸ்லிம்களின் அடையாளமாக பார்க்கப்படுது. முஸ்லிம்களா தர்காவில் இருப்பாங்க, முஸ்லிம்களின் புனித ஸ்தலமா மஸ்ஜித்களை மக்கள் சொல்ல மாட்டாங்க, தர்காக்கள் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய அடையாளமாக ஷைத்தான் மாத்தி வரான். எது தெரியுமா? இங்க சொல்றாங்க, எந்த சமூகத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் கடுமையாக இருக்குமோ அந்த சமூகத்துடைய செயலாக சொல்லப்படுது கபறுகளை வணக்க ஸ்தலமாக மாத்திக்கிறது. இது சாதாரணம் கிடையாது. நவுதுபில்லாஹ் மின் தாலிக். இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருப்பாங்க. நபியுடைய துஆ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகரிப்பான், ஏற்றுக்கொள்வான். அந்த அடிப்படையில் என்ன ஆகும்? நபியுடைய கபர் பாதுகாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நபியுடைய கபரை பத்தி விசாரிக்கும் போது அல்லாஹ் போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பா எல்லாருக்கும். அப்ப நபியுடைய கபரை பத்தி எப்படி அமைஞ்சிருக்கு? முதல்ல நபியுடைய பள்ளிக்கு வெளியே இருந்துச்சு, பிற்காலத்தில் நபியுடைய பள்ளிக்கு உள்ள கொண்டு வந்திருக்கு. உள்ள மீன்ஸ் அந்த பரப்பளவு கொஞ்சம் விசாலமாக்கும் பொழுது நபியுடைய கபர் பள்ளிக்கு உள்ள இப்ப இருக்குது. அப்ப பள்ளிக்குள்ள இருக்குது ஃபித்னாக்கள். இன்னை வரைக்கும் அங்க ஃபித்னா இல்லன்னும் பொழுது எந்த அளவுக்கு எல்லாம் பாதுகாத்திருப்பான், எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு, எப்படி எல்லாம் இருக்குன்னு கேட்கும் பொழுது அழகா சொல்லுவாங்க, நபியுடைய கபர் இருக்கும். நபியுடைய கபரை இங்க பள்ளிக்குள்ள கொண்டு வரும் பொழுது, பள்ளி விசாலமாக்கும் பொழுது, அது அன்னைக்கு வாழ்ந்த அரசர்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? நபியுடைய கபர் இருக்கும், நபியுடைய கபர்ல இருந்து 2 சைட்லயும் ஒரு செவர் எழுப்பி, மேல ஒரு செவர் எழுப்பி, அதை ஒரு முக்கோண செவராக மாத்தி விட்டுருப்பாங்க. நீங்க எப்படி முன்னோக்கி இருந்தாலுமே நபியுடைய கபரை நேரடியா பார்க்கிற மாதிரி வாய்ப்பே கிடைக்காது உங்களுக்கு. நபியுடைய கபரை நேரடியா பார்க்கிற மாதிரி வாய்ப்பே கிடைக்காதுன்ற அளவுக்கு அங்கு இருந்து படிச்ச ஸ்காலர்ஸ் கிட்ட கேட்கும் பொழுது செய்திகள் கிடைக்கும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அதே சமயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்னு கைம் ரஹ்மஹுடைய ஒரு கவிதையை படிக்க வாய்ப்பு கொடுத்தான். இப்னு கைம் ரஹ்மஹுடைய கவிதைகளின் தொகுப்பு இருக்கும், பிரபலமான தொகுப்பு கஸீதா நூனியான்னு சொல்லுவோம். அதுல அழகா சொல்லுவாங்க, ஃபஅஜாப ரப்புல் ஆலமீன் துஆஅஹு, நபியுடைய இந்த துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். எப்படி வெளிப்படுத்தி காமிச்சா ஏத்துக்கிட்டது? வஅஹாதஹு பிஸலாஸதி ஜுத்ரான், அந்த கபரை சுத்தி அல்லாஹ் தஆலா 3 செவறுகளை எழுப்பி நபியின் இந்த துஆவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். என்ன சொன்னாங்க? அந்த கபரை சுத்தி எழுப்பப்பட்ட இந்த 3 செவறுகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியின் துஆவை அக்செப்ட் பண்ணிட்டான்ற அளவுக்கு இமாம் இப்னுல் கய்யிம் அலைஹி ரஹ்மத் சொல்லுவாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
துவாவின் சிறப்பாக பார்க்க முடியுது. இதுல நாம கொஞ்சம் நின்று புரிஞ்சிக்கலாம், கொஞ்சம் விளக்கமாக பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸின் மூலம் படிச்சோம்ல, யா அல்லாஹ் என்னுடைய கபரை வணங்கப்படக்கூடிய வசனாக சிலையாக மாத்தாத. இந்த ஹதீஸின் மூலமாக படிப்பினைகள் நமக்கு உலமா பெருமக்கள் சொல்லி கொடுப்பாங்களே, அந்த ஆலிம்கள் அவங்க நமக்கு சொல்லும் பொழுது இதுவும் சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க. எந்த ஒரு கண்ணியமான மனிதராக இருக்கட்டும், வீட்டுல, உங்க குடும்பத்துல, மஹல்லால, ஊர்ல, நாட்டுல, உலகத்துல, இப்படி எந்த ஒரு கண்ணியம் வாய்ந்த நபரா இருக்கட்டும், அவர் செய்த விஷயங்களை நோக்கி போறது இருக்குது இல்ல, இறந்த பிறகு அவர் இருக்கிற விஷயங்கள், அவங்க இங்க இருந்தாங்கப்பா, உட்கார்ந்தாங்கப்பா, ஏஞ்சாங்கப்பா, போனாங்கப்பா, இங்கெல்லாம் தொழுதாங்கப்பா, இங்கெல்லாம் படுத்தாங்கப்பா, இப்படி இருக்குல்ல, அவருடைய வாழ்க்கை சம்பந்தமா ஒரு சில இடங்கள் இறந்த பிறகு அந்த இடத்தோடு நாம பற்று வெளிப்படுத்துவது தடுக்கப்பட்ட ஒன்றுன்னு சொல்லுவாங்க. எப்படி எந்த ஒரு கண்ணியம் வாய்ந்த நபரா இருக்கட்டும், அவங்க இறந்த பிறகு அவங்க இருக்கும்போது போய் பார்ப்போம், விசாரிப்போம், அவங்க அங்க இருப்பாங்க போய் பார்ப்போம், விசாரிப்போம், அதெல்லாம் ஒண்ணு. இறந்த பிறகு இவர் இங்க இருந்தா இருப்பா, இங்க தொழுவா இருப்பா, எப்பவுமே இங்க உட்கார வைப்போம். இப்படி இது தத்தபுல் ஆசார், அதாவது இவங்க விட்டு சென்ற இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நெருங்கிய வழிகளை இவங்க இறந்த பிறகு நாம அதை முன்னோக்கி போறத நமக்கு தடுத்திருப்பாங்க நம்முடைய உலமா பெருமக்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, உமர் ரலியல்லாஹுடைய மகன் இருப்பாங்க, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு, அவங்க சுன்னாவை நேசிக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப அதிகமான பாசம் கொண்டவங்க, அந்த எண்ணம் கொண்டவங்க, சுன்னாவை அதிகமாக நேசிக்கணும். சுன்னா நபி பண்ணாங்களா, கண்டிப்பா பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக நேசிச்சவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க சம்பந்தமா இரண்டு செய்திகள் நமக்கு பார்க்க கிடைக்கும். ஒண்ணு, மதீனால இருந்து மக்காக்கு போகும் பொழுது நபி எங்கெங்கெல்லாம் தொழுது இருப்பாங்களோ அங்கெங்கெல்லாம் இப்னு உமர் எப்ப மதீனா டு மக்கா போகும் போதும் தொழுதுட்டு தான் போவாங்க. எப்படி மதீனால இருந்து மக்காவோடு நபியோடு பயணம் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி பயணம் பண்ணும் பொழுது நபி எங்கெங்கெல்லாம் இருந்து தொழுது இருப்பாங்களோ அங்கெங்கெல்லாம் இவருடைய காலம் முழுக்க இப்பெல்லாம் போவார், அந்த வழியில் அங்க இருந்து தொழுது தான் போவார். இது ஒண்ணு. இன்னொரு சஃபர்ல நபியோடு பயணம் பண்ணிருப்பாங்க. எந்த இடங்கள்ல நபி சும்மா ஒதுங்க உட்கார்ந்து இருப்பாங்களோ, தேர்ந்தெடுத்திருப்பாங்களோ, அந்த வழியில பயணிக்கும் போது இந்த சஹாபியும் சும்மாவாச்சும் ஒதுங்கிட்டு போவார். ஏன்? நபி உட்கார்ந்தாங்க இங்க, நபி தொழுதாங்க இங்க. இதை நிறைய சஹாபாக்கள் கண்டிச்சாங்க. ஏன்? தகப்பன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கண்டிச்சாங்க. இது இப்படி பண்றது சரி கிடையாது, இப்படி பண்றது சரி கிடையாது, இது பெரிய ஃபித்னாவாக உருவாக்கும். இதே உமர் தான் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைபியா உடன்படிக்கை சமயத்துல சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்துக்கு கீழே பைஅத் பண்ணிருப்பாங்க நபி கையில. ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கும், நமக்கு நேர்மல்வா கிடையாது. ஒரு மரத்துக்கு கீழே இருந்து பைஅத் பண்ணிருப்பாங்க நபியின் கையில சஹாபாக்கள் 1400 பேர் கிட்ட. இந்த மரம் நடந்த வரலாறு மிகுந்த ஒரு மரமா இருக்குல்ல, நபியுடைய கையில பைஅத் பண்ணாங்க ஆயிரக்கணக்கில் சஹாபாக்கள், ஆயிரத்துக்கும் அதிகமான சஹாபாக்கள். அதுவும் ரொம்ப அழகான வரலாற்று சரித்திரம் படைத்த நிகழ்வு ஹுதைபியாவுடைய சமயத்தில் நடந்துச்சு. அப்ப இத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக கண்காணிச்சிருப்பாங்க. இதை இப்படியே விட்டா கண்டிப்பா மக்கள் இதை வேற மாதிரி மரமா கொண்டு போயிருவாங்க. இன்னைக்கு பாக்குறோம்ல, கொஞ்சம் மரம் அளவுக்கு பெருசா இருந்தா போதும், மஞ்சள் தண்ணி சுத்திக்கிறாங்க, மஞ்சள் துணி, அதுக்கு மஞ்சள் தண்ணி, அதுக்கு குங்குமம், அதுக்கு மஞ்சள் இல்ல, கொஞ்சம் அளவை நார்மல் மரத்தை விட கொஞ்சம் அளவு பெருசா இருந்தாலே மக்கள் அதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கணிச்சிருப்பாங்க, அவங்க ஆட்சியில் அந்த மரத்தை அப்படியே அடி எடுத்திருப்பாங்க, அந்த மரத்தை அடியோடு எடுத்திருப்பாங்க. நபி இருந்த இடமாச்சு, நபி இங்கே வயது பண்ணாங்களே, எப்படி பண்ணாங்க உமர், சுப்ஹானல்லாஹ். இதனாலே நபி சொல்லுவாங்க, ஃபித்னாக்களுக்கும் உமருக்கும் மத்தியில எப்பவுமே ஒரு மூடப்பட்ட கதவு இருக்கும். உமர் இறந்தாதான் ஃபித்னாக்கள், இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் சமூகத்துக்குள்ள வரும். அதே போல ஆச்சு, உமர் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு ஃபித்னாவும் சமூகத்துக்கு மத்தியில இல்ல. அக்கீதா ரீதியாக மத்த நபர்கள் கிளர்ச்சி பண்ணாங்க, புரட்சி லைட்டா பண்ண வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எந்த மக்களுக்கும் தெரியாது, சும்மா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நண்பர்களுக்கு பேசுற மாதிரி நடந்திருக்கும். ஆனா அக்கீதா ரீதியான ஃபித்னாக்கள் சுப்ஹானல்லாஹ், நபி சொல்லுவாங்க, பெரிய ஒரு அலைகளை போல வரக்கூடிய பெரிய பெரிய ஃபித்னாக்கள் உமருடைய ஷஹாதத்துக்கு பிறகுதான் இந்த சமூகம் பார்த்துச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சத்துல் பாபாக இருந்தாங்க ஃபித்னாக்களுக்கு மத்தியில.
இப்ப இங்க இது சம்பந்தமா பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த அளவுக்கு அழகான விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க ரொம்ப புதுசா கிடைச்சிச்சு, உங்களுக்கும் பகிரலாமே அப்படின்ற சின்ன எண்ணம். இப்னு இஸ்ஹாக் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஸ்காலர், அவங்க தன்னுடைய புத்தகத்துல குறிப்பிடுவாங்க, மகாசின்ற புத்தகத்துல காலித் பின் தீனார் அவங்களுடைய அறிவிப்புகள்ல அபுல் ஆலியா சொல்லக்கூடிய ஒரு தாபிஇ, அபுல் ஆலியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாபிஇ அவங்களுடைய சம்பவத்தை இங்க காலித் பின் தீனார் சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து இப்னு இஸ்ஹாக் அறிவிச்சு எழுதுவாங்க. எதுக்கு சொல்றோம்னா, இன்னைக்கு எவிடன்ஸ் இல்லாம பேசுவோன்ற பேர் வந்துடக்கூடாதுல்ல. இது பேசும்போதும் பேசுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு பேசும், உண்மை நடந்திருக்கா, சஹீஹான சனதுல இருக்கா, எப்ப நடந்திருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு பேசுவது நம்முடைய வழக்கமா இருக்கு. ஏதோ அஹ்லுல் ஹதீஸுடைய பழக்கமாக பார்க்கப்படுது. சரி, இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் நமக்கு எல்லாம் தெரியும், இஸ்லாம் நல்ல விரிவடைஞ்சிச்சு, நிறைய நாடுகள் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வந்துச்சு, நிறைய நாடுகள் சுப்ஹானல்லாஹ். அந்த அடிப்படையில ஃபாரிஸ் சொல்லக்கூடிய நாடும் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வந்துச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில. அந்த பாரிஸ் நாட்டுடைய துஸ்துர் அப்படின்ற பகுதி, துஸ்துர்ன்ற பகுதியில இஸ்லாம் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி கண்டாங்க முஸ்லிம்கள், இஸ்லாமிய மண்ணுக்குள்ள அந்த நாடும் ஜாயின் ஆச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன மியூசியம், ஹுர்முசான் சொல்லக்கூடிய மியூசியம்ல ஒரு வினோதமான விஷயங்களை அங்க போன மக்கள் பார்க்கிறாங்க. ஒரு ஒரு உடல் இருக்கு, ஒரு பிணம் இருக்கு, தலைமாட்டுல ஒரு சில காகிதங்களை கொண்ட ஏடு இருக்கு, ஒரு பிணம் இருக்கு, காகிதங்களை கொண்ட ஏடு இருக்கு. இது அபுல் ஆலியா சொல்றாங்க தன்னுடைய மாணவர் அப்துல்லா பின் தீனாருக்கு. இப்ப இங்க காலித் பின் தீனார் அவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த ஏடுகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. அபுல் ஆலியா சொல்றாங்கல்ல, சம்பவத்துல சஹாபாக்களும் இருப்பாங்க, அறிவிக்கிறது இந்த சம்பவத்தை அபுல் ஆலியான்னு சொல்லக்கூடிய தாபிஈ. இந்த விஷயங்கள் தலைமை தாங்கி உமருக்கு கொடுக்கிறது, செய்திகளை வாங்குறது, பேசுறது எல்லாம் அபூ மூஸா அஷ்அரின்னு சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருப்பாங்க. இப்ப உமருக்கு தெரிவிக்கப்படும், இந்த மாதிரி நாங்க பார்த்தோம், ஒரு பிணம் இருக்குது, நல்ல பெரிய பிணம் இருக்குது, உடல் இருக்கு, தலைமாட்டுல சில காகிதங்கள் இருக்கு, நீங்க பாருங்க என்னன்னு. அந்த காகிதத்துல என்ன இருந்துச்சு அதை தெரிஞ்சுக்கணும்ல. நார்மலா அவங்களுடைய ஆர்வங்கள் நல்லா இருக்குமே மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்க விஷயங்கள்ல. இப்ப காகிதம் இருந்துச்சு, அந்த காகிதம் வேற லாங்குவேஜ் இருந்துச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, கஅப் அல் அஹ்பார்னு சொல்லக்கூடிய ஒரு தாபியை கூப்பிடுறாங்க. அவர் யஹூதி ஆலிம், எப்படி அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு யஹூதி ஆலிமா இருந்தாங்களோ அதே போல தாபீன்கள்ல கஅப் அல் அஹ்பார்னு சொல்றவங்க ஒரு யஹூதி ஆலிமா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும். உமர் கூப்பிடுவாங்க, கஅபே இங்க வாங்க, இங்க இருக்கிற விஷயத்தை நீங்க அரபிக்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, அரபிக்ல மொழிபெயர்த்துருங்க. அபுல் ஆலியா சொல்லுவாரு, அந்த எழுதப்பட்ட அரபியாக்கம் செய்யப்பட்ட மொழியாக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த அரபி வாசகத்தை படிச்ச முதல் நபர் நான் தான் சொல்றாங்க. அந்த டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட பிறகு அந்த அரபு வசனங்களை படிச்ச முதல் நபர் நான் தான். உடனே காலித் பின் தீனார் ஸ்டூடெண்ட்ல கேட்பாங்க, என்ன இருந்துச்சு சொல்லுங்களேன் உஸ்தாத், என்ன இருந்துச்சு சொல்லுங்க. அதுல சொன்னாங்க, சில நபர்களுடைய சீரா இருந்துச்சு, சில ஒழுக்கங்கள் இருந்துச்சு, வாழ்க்கை வரலாறு இருந்துச்சு, நல்ல ஒழுக்கங்கள் எப்படி பேரணும் அது இருந்துச்சு, பேச்சின் ஒழுக்கங்கள் சம்பந்தமா இருந்து சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது நமக்கு முக்கியம் இல்ல, முக்கியம் மீன்ஸ் நம்ம டாபிக் முக்கியம் இல்ல. எங்க நம்ம இத ஒரு வித்தியாசம் பார்த்தோம்னா, அந்த உடம்பு இருந்துச்சு, அந்த உடம்பு பத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அபுல் ஆலியா அவங்க சொல்றாங்க அலைஹி ரஹ்மா, அந்த துஸ்துர் மக்கள் கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருந்துச்சு, பேசும்போது தெரிய வந்துச்சு. அந்த வினோதமான பழக்கம் என்ன பழக்கம், பஞ்சமான ஆண்டு வந்தா அந்த உடம்ப கிரவுண்டு கொண்டு வருவாங்க, மைதானத்துக்கு கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து அல்லாஹ் கிட்ட உதவி கேட்பாங்க. அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் இவனுடைய எதை கொண்டு வசீலாவை கொண்டு மழை கொடுத்துரு, தண்ணி கொடுத்துரு, பஞ்சத்தை போக்கிருன்னு சொல்லி எப்பெல்லாம் பஞ்சமன் ஆண்டு வருதோ அந்த உடம்ப வெளி கொண்டு வருவாங்க, பிறகு கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அந்த உடம்பு கொஞ்சம் கூட அழுகாம அப்படி இருந்துச்சு. பிறகு கேட்டாங்க, அப்படி யாருடைய உடம்பு தான் அது, ஒரு உடம்பு இருக்கு இப்படி பண்றாங்க, யாருடைய உடம்பு அது? அதை பத்தி பேசும் பொழுது அதே அபுல் ஆலியான்ற அந்த உஸ்தாத் சொல்லுவாங்க, தாபி சொல்லுவாங்க, நாம விசாரிச்சோம், மக்கள் சொல்றாங்க, நபி தானியா அலைஹிஸ்ஸலாம் உடல் அது, நபி தானியா, இன்னைக்கு டானியல் பேர் கேள்விப்படுறோம்ல, நபி தானியால் அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பு அது. நபி தானியல் அலைஹிஸ்ஸலாமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வருது முதல்ல. சரி, முதல்ல இவர் நபியா இல்லையான்ற ஒரு குர்ஆன்ல இவங்க பேர் கிடையாது, குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள்ல இவர் பேர் கிடையாது. இதனாலேயே ரெண்டு கருத்துகளும் இருக்கு, இவர் நபி இல்ல. ஆனா சிறந்த கருத்தாக
நபியாக இருக்கிறாங்க என்று சிரா ரீதியாக சீராவாசிகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லாஹ் ஆயில நம்ம விட்டுருவோம். இப்ப நபி தானிய அலைஹிஸ்ஸலாமுடைய உடம்பு இது. அவ கேக்குறாங்க, எந்த ஒரு இதுவும் இல்லையா, உடம்பு அப்படி சலாமத்தா இருக்கா? உடம்பு சலாமத், அல்லாஹ்வுடைய இதுவாச்சே, மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருப்பான், நபிமாவுடைய உடம்பு சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. எதுவுமே இல்ல. என்ன, இப்படியே நம்ம படுக்க வச்சதுனால முடி பின்னாடி மட்டும் முடி மட்டும் கொஞ்சம் இருக்கிற பகுதி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்றபடி உடம்பு ரொம்ப சலாமத்தா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி போவோமே, அவங்க கேட்பாங்க, என்ன பண்ணீங்க நீங்க பிறகு, அதற்கு பிறகு என்ன பண்ணீங்க? நபி கட்டளையிட்டு இருப்பாங்க, அது ஃபித்னாக்கள் வராத அளவுக்கு நீங்க முடிச்சீங்க தானே, அது ஃபித்னாக்கள் வராத அளவுக்கு நீங்க சரியா பண்ணீங்க தானே என்று ஒரு இது எழுதுவாங்க. பிறகு அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில ஒரு பெரிய அழகான விஷயங்கள் இவங்களும் மேற்கொண்டிருப்பாங்க. பகல் நேரத்துல 13 குழிகள் தோண்டிருப்பாங்க. பகல் எல்லாம் பார்க்கும் பொழுது 13 கபர்கள் தோண்டி இருப்பாங்க. இரவு நேரத்துல அது ஏதாவது ஒரு கபர்ல உள்ள வச்சு 13ஐயும் மூடி இருப்பாங்க. எப்படி மூடி இருப்பாங்க? நம்ம கபரை கொஞ்சம் இப்படி மூடி வீடு மாதிரி மூடி இருப்போம்ல, வீட்டுடைய கூரை மாதிரி இன்னைக்கு கபர்கள் மூட, அப்படி இல்லாம தரையோடு தெரியாம மூடி இருப்பாங்க. ஏன் மக்களுக்கு அடையாளமே தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? நபியுடைய உடம்பு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுவே மத்த மக்களுக்கு தெரிஞ்சு போனா என்ன பண்ணிருப்பாங்க? சும்மா விட மாட்டாங்களே. சரிப்பா, நம்ம அடக்கம் பண்ணிட்டு இந்த கபர் தான் இவருது, நீங்க ஒண்ணும் பண்ணாம இருப்பீங்க, ஷைத்தான் சும்மா விட மாட்டானே. பிறகு கூடிய மக்களுக்கு ஏதாச்சும் நோண்டி இருப்பானே, அது தர்காவாக வேற மாதிரி கொண்டு போயிருப்பான். சொன்னாங்க 13 கபறுகள் காலையில தோண்டணும். மக்கள் பார்க்கக்கூடிய சமயத்துல இரவு நடு இரவுல அதுல ஒரு கபர்ல வச்சு எல்லாத்தையும் ஒன்னா மூடிட்டோம். வெவ்வேறு இடங்கள்ல லைனா கிடையாது, லைனா 13 ஒன்ன மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க எங்கதான் இருக்குன்னு. வெவ்வேறு இடங்கள்ல 13 கபர்களை தோண்டி அதுல ஒரு கபர்ல வச்சு அதை தரமட்டமாக தரையோட தரையாக நாம அதை புதைச்சிட்டோன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் நாம சொல்றோம்? இப்ப இதுல கேட்டாங்க, யாரு, ஹாலித் பின் தினார் கேட்டிருப்பாங்க அபுல் ஆலியா உஸ்தாத் கிட்ட, எத்தனை ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் அது? அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒரு 200-300 ஆண்டுகளாக இருக்கும். இதுவும் சொல்லிக்கிறேன், இந்த சம்பவத்தை பத்தி ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா பேசியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்க பேசியிருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய மாணவரான இப்னு கஸீர் அலைஹிர்ரஹ்மா பிதாயா நிஹாயால அவங்க பேசியிருப்பாங்க. அப்ப இங்க இவங்க சொல்லுவாங்க 200-300 ஆண்டுகள் பழமையா இருக்கும். அப்படியா? சரி, இந்த பாயிண்ட் 200-300 ஆண்டுகள் பழமையா இருக்கும் வருது இல்ல, இந்த பாயிண்ட் வச்சு இப்னு கஸீர் அழகா சொல்லுவாங்க அந்த கிதாப் பிதாயா நிஹாயால, 200-300 ஆண்டுகள் பழமையா இருந்திருந்தா அது கண்டிப்பா நபி தானியால் இருக்காது. ஏன் இருக்காது? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நம்ம நபிக்கும் மத்தியில கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு நம்ம நபி வரைக்கும் எந்த நபியுமே இல்ல. ஈசாவுக்கு பிறகு முகமது வரைக்கும் எந்த நபியும் இல்ல. இவங்களுக்கு மத்தியிலேயே 500-600 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் இருக்கு. இது 200 ஆண்டுகள் பழமையான இதுவா இருந்தா வேற யாரோ சாலிஹீனுடைய ஒரு கபர் அவர் உடம்பா இருந்திருக்கணும், நபிதா இருந்திருக்காது. அப்படி நபிதா இருந்திருந்தா குறைஞ்சது 700-800 ஆண்டுகள் ஆச்சும் பின்தங்கி இருக்கணும். இப்படி நமக்கு இப்னு கஸீர் அலைஹிர்ரஹ்மா தன்னுடைய வரலாற்று புத்தகமான அல் பிதாயா வன் நிஹாயால சொல்லி கொடுப்பாங்க. இந்த சம்பவத்தை குறித்து இப்னுல் கய்யிம் அலைஹிர்ரஹ்மா இகாதத்துல் லஹ்ஃபான், ஷைத்தான் எப்படி எல்லாம் தாக்குவான் மனிதன் சொல்லி புத்தகத்துல அழகா எழுதியிருப்பாங்க. எப்படி இருந்தாங்க பாருங்க நம்ம தாபீன்கள் இந்த விஷயங்கள்ல, அப்படி எழுதுவாங்க. எப்படி இருந்தாங்க பாருங்க தாபீன்கள் இந்த கபர் விஷயங்கள்ல. இது ஃபித்னாவா உருவாயிருமோன்ற பயத்துல இவ்வளவு ஏற்பாடுகள், 13 வேற வேற கபர் தோண்டி அதே இரவுல ஒரு இடத்துல புதைச்சு எல்லாத்தையும் சரிசமமா ஆக்குனாங்க ஃபித்னாவுடைய பயத்தினால. இன்னைக்கு நாம எவ்வளவு சாதாரணமாக நாம அதை கபர் அணக்கத்தை எந்த அளவுக்கு நான் ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு கபறுகளை கெட்டி அமைச்சுக்கிட்டு இருக்கோம், எந்த அளவு கபறுகள் மீது இன்னைக்கு கட்டணம் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு இதுல பெரிய படிப்பினை கொடுத்திருக்கான். இந்த விஷயங்கள் நமக்கு சரியானது கிடையாது. எப்படி கபரை நோக்கி போறது வழக்கம் என்ற அடிப்படையில, இல்ல அவங்க மீது வெளிக்காட்டக்கூடிய அளவு கடந்த நேசம் என்ற அடிப்படையில இது நமக்கு சரியான ஒரு அம்சம் கிடையாது. இன்னைக்கு பார்க்கல மக்கள் இதையே என்ன சொல்ல வந்து ஸ்டார்டிங்ல, இறந்து போனவங்க இங்க இருந்தாங்க இங்க வாழ்ந்தாங்கன்ற இடத்தை நோக்கி போவாங்க தெரியுமா, இடத்தை நோக்கி பற்றி கொண்டு போறது இது தடுக்கப்பட்டது. இது பெரிய ஃபித்னாக்களுக்கு வழிவகுக்கும். இன்னைக்கு போவாங்க மக்கள்,
உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போவாங்க. அங்க இருக்கிற வரலாற்று சிறப்புமிகு இடங்களை பார்ப்பாங்க. ஹீரா குகை இருக்கு, நபிக்கு முதல் ரிவலேஷன் வகி வந்த இடமா இருக்குது. சவுர் குகை இருக்கு, நபி ஹிஜ்ரத் பண்ணும் பொழுது 3 நாள் தங்கி இருந்திருப்பாங்க சவுர் குகையில, 3 நாள்கள். அப்ப இப்படி எல்லாம் எங்கெல்லாம் நபியுடைய இருப்புகள் இருந்துச்சோ அங்கெங்கெல்லாம் மக்கள் போய் தொழுக ஆரம்பிக்கிறாங்க. அங்கெல்லாம் மக்கள் போய் தொழுக ஆரம்பிக்கிறாங்க, தொட்டு முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே தப்பு. நாம நபி வாழ்ந்தாங்க, சிறப்பு மிகுந்த இடம் தான் பார்ப்போம். நம்ம அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம், எல்லாமே இருக்கு. அங்க போய் தொழுகிறதா இருக்கட்டும், தொட்டு முத்த கொடுக்கறதா இருக்கட்டும், கண்ணில் ஒத்திக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. இதுதான் பிற்காலத்துல பெரிய ஃபித்னாவாக எழும்புது. ஆக இது ஏன் நபி வாழ்ந்த இடத்துல போயிட்டு தப்பா சொல்றீங்களே? நபி வாழ்ந்த இடமாச்சு, அதை தொடுறது தப்பு இருக்கு. நபி எதை தொட சொன்னாங்களோ அதான் தொடுவோம். மார்க்கம் ரீதியாக எதை தொடுறதுல பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க அதான் தொடுவோம். இமாம் சஹாபி உமருடைய வார்த்தை ரொம்ப அழகா கவனிக்கணும், மனசை பதிவு வச்சுக்க சம்பந்தமாக. அவங்க ஹஜ்ர் அஸ்வதை முத்தமிடும் போது பேசுவாங்க, ஹஜ்ர் அஸ்வதே நீ கல்லுதான், ஹஜ்ர் அஸ்வதே நீ ஒரு கல்லுதான். நபி உனக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி நான் பார்க்காம இருந்திருந்தா, நபி உனக்கு முத்தம் கொடுங்க கட்டளை கொடுக்காம இருந்திருந்தா, நான் ஒரு காலம் உன தொற்று கூட மாட்டேன். ஏன்? இது ஃபித்னா உருவாக மிகப்பெரிய அம்சமா இருந்துச்சு. நபி சொன்னாங்க, இது மார்க்கமாக நீங்க பாருங்க, மார்க்க நெருக்கமாக நீங்க இது அடையாளமாக பாருங்க, அதை மட்டும் தான் நான் பார்ப்போமே தவிர எது மார்க்கத்தை நெருக்கமாக நபி சொல்லி கொடுக்கலையோ அதை நாம செய்ய மாட்டோம். சஹாபி பண்ணிருக்கிறாங்களே, எந்த ஒரு சஹாபியையும் கூட கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணக்கூடிய கொள்கை நம்மளது கிடையாது. சஹாபி தான் பெரிய சிறப்பு இருக்கு, சிறப்புகள் எந்த கோயிலும் கிடையாது. யாராவது சஹாபியை பத்தி தப்பா சொன்னா சும்மா விட மாட்டோம் அவங்கள. அதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, அவங்க பண்ண எல்லாத்தையும் செய்வோம்னு கிடையாது. எது அவங்களுக்குள்ள ஏகோபித்த முடிவாக இருக்குதோ அதை அமல் பண்ணுவோம். யாருமே எதிர்க்கலப்பா, யாரும் கருத்து தெரிவிக்க எதிராக அது அழகா வந்து பண்ணுவோம். இப்படி இப்னு உமர் பண்ண விஷயங்களை தகப்பன் உட்பட நிறைய சஹாபாக்கள் எதிர்த்து இருக்கிறாங்க, மறுத்து இருக்கிறாங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இவர் செஞ்சாருன்றதுக்காக நம்ம செய்ய மாட்டோம். இன்னைக்கு மக்கள் தாடி வெட்டக்கூடிய பழக்கம் பார்க்கிறோம்ல, அதுல அழகா சொல்ல இப்னு உமர் பண்ணாரு, ஒரு கைப்பிடி வச்சு பண்ணாரு. முதல்ல உங்களுக்கு ஒரு கைப்பிடி வரட்டும் விடுங்க, அவங்க ஒரு கைப்பிடிக்கு மேல வெட்டினாங்க, உங்களுக்கு ஒரு விரல் கூட வரலையே தாடி, அதுக்குள்ள ஃபுல்லா வெட்டிடுறது, வலிச்சிர ட்ரிம் பண்றது, இதெல்லாம் எந்த காலத்துல இருக்கு. ஆக யாரையும் இந்த அடிப்படையில நோக்க மாட்டோம். நாம அல்லாஹ் நமக்கு இருக்கான், நபி நமக்கு இருக்கிறாங்க, அவங்க எப்படி சொல்லி கொடுத்து இருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் நாம நம்முடைய மார்க்கத்தை அணுகுவோம். இங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்க கபறுகளுடைய விஷயங்கள் அளவு கடந்து போகாதீங்கன்னு சொல்லி? ஏன்னா கபறுகள்ல மக்கள் வணக்கங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. ரைட்? இப்ப வணக்கங்கள் ரீதியா பார்க்கிறோம்ல, சைத்தான் 2 வகையா இருப்பான், 2 வகையா மக்களை வழிகெடுப்பான். ஒண்ணு, யாருக்கு மார்க்கத்துல பற்று அதிகமா இருக்கும், வணங்க அதிகமாக விரும்புறாங்களோ அவங்கள ஒரு மாதிரி வழிகெடுப்பான். யாருக்கு மார்க்கத்தின் மீது பற்றே இல்லாம இருக்கோ அவங்கள வேற மாதிரி வழிகெடுப்பான். ரெண்டுமே நம்ம கண் முன்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கையிலும் சரி, நண்பர்கள் மக்கள் வாழ்க்கையிலும் சரி. யாருக்கு மார்க்கத்தின் பற்று அதிகமாக இருக்கும், வணக்கங்கள் பண்ற எண்ணம் யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு மனசுல எண்ணங்களை போடுவான், உன்னுடைய வணக்கம் நபியின் வணக்கத்தை விட அதிகமா இருக்கணும். ஏன் இருக்கணும்? நபி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, நீ முழுக்க முழுக்க பாவத்தின் உருவமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன், அவங்கள இவ்வளவு அமல்கள் பண்ணும்போது நீ எப்படி பண்ணணும்? அவங்க வார்த்தை அல்லாஹ் கேட்பான், உன் வார்த்தையை கேட்க மாட்டான். இங்க இறந்து போயிருக்காங்கல்ல, இவங்க வார்த்தை அல்லாஹ் கேட்பான். ஏன் கேட்பான்? இவங்க உண்மையிலேயே அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வழிமகளை வாழ்ந்தாங்க. அப்ப நீ என்ன பண்ணு? வணங்கு, அல்லாஹ் வணங்கு, எக்ஸ்ட்ராவான செயல்களை பண்ணு. இந்த கபருக்கு போ, அவங்க போய் துவாக்கில், அவங்க சிபாரிசுக்கான துவாக்கில், இப்படி நல்ல அழகான முறையில மார்க்கத்தை வெளிப்படுத்த ஆர்வங்கள் அதிகமாக்குவான். பொதுவாக ஆர்வப்படுவோம் தெரியுமா? ஆர்வப்படும் பொழுது ஆர்வங்கள் எங்கு நமக்கு ரொம்ப அதிகமாகுதோ புரிஞ்சிக்கணும், சைத்தான் உள்ள வந்துட்டான். ஆர்வங்கள் அதிகமாக்கி விட்டுருவான். ரமதான்ல பார்ப்போம்ல, முதல் நோன்புல ரொம்ப ஆர்வப்படுவோம், இந்த மாசம் 10 குரான் முடிப்பேன், நான் 10 குரான் கண்டிப்பா முடிப்பேன். ஆனா எப்படி எல்லாம் மாறி இருக்கும், முதல் நாள் 5 ஜூஸ் ஓதிருப்போம், 10 குரான் முடிப்பேன் அடிப்படையில ஒரு ஃபர்ஸ்ட் நாள் 5-10 ஜூஸ் ஓதி முடிச்சிருப்போம். நல்லபடியா ஓதிட்டேன், இப்படியே ஓதுனா கண்டிப்பா 10 குரான் 15 முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா கடைசியில தெரியும் ஒன்னும் முடிஞ்சிருக்காது, கடைசியில ஒரு குரானும் முடிஞ்சிருக்காது. ஏன்? எல்லா ஆர்வங்களையும் வெளிப்பாட்டையும் முதல் 2-3 நோம்பு வெளிப்பண்ணிடுவான். ஆர்வங்கள் எல்லாம் அமலாக மாறிடும், பிறகு ஆர்வமே இருக்காது, சோறு வர
ஆரம்பிச்சிடும், வேலை பணிகள் நமக்கு பெருசா வரும். ஆர்வங்கள் அதிகமாக்குறது ஷைத்தான் இலகுவாக நல்ல மார்க்க பற்றுள்ள மனிதர்களை வழிகெடுக்க பயன்படுத்துவான். இரண்டாவது, மார்க்க பற்று இல்லாதவங்க, இவங்களுக்கு எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? அவங்களுடைய அல்லாஹ் நமக்கு கடமையாக்குன தொழுகையை கூட அவங்களுக்கு பெரிய பாரமா காட்டுவான், பெரிய கஷ்டமா காட்டுவான். யாருக்கு மார்க்கத்துல பற்று இல்லாம இருக்கோ, மார்க்கத்துடைய தொடர்பு இல்லாம இருக்கோ, அவங்கள வழிகெடுக்க இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் இவ்வளவு பெரிய வேலை இருக்கு உனக்கு, இந்த வேலை முடிச்சா இவ்வளவு சம்பவம் உனக்கு கிடைக்க போகுது, இங்க நீ தொழுகாம இங்க நீ நேரத்தை செலவு பண்ணா இவ்வளவு வியாபாரம் உனக்கு ஆயிரும். அப்ப இப்படி ஷைத்தான் நம்முடைய மார்க்க விஷயங்களை இன்னும் பாரத்துக்கு மேல பாரமா காட்டிக்கிட்டே இருப்பான். இது கஷ்டமாயிரும் கஷ்டமாயிரும், இப்ப போனா கஸ்டமர்ஸ் போயிடுவாங்க, இப்ப போனா வியாபாரம் லாஸ் ஆயிடும், இதுதான் அவனுடைய பீக் கவரா இருக்குது. இப்ப நீ தொழுகப்ப எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். என்ன பண்ணுவான் அவன்? ஏற்கனவே மார்க்க பற்றி இல்ல, தொழுக வீட்டுல அமசை வீட்டுல அப்புறம் தொழுதுக்கிறான், அப்புறம் தொழுதுக்கலான்னு ஆரம்பிச்சு தொழுகதான விடுங்க, அல்லாஹ் இருக்கான். எது அல்லாஹ் கடமையாக்குனானோ, எந்த அமலை விடுறதுனால காஃபிர்கள்னு சஹாபாக்கள் அடையாளம் கண்டார்களோ, நபி சொல்லி கொடுத்தாங்களோ, உங்களுக்கும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் மத்தியில் இருக்கிறது தொழுகைதான்னு சொல்லி, இவ்வளவு முக்கியமான அமலை கூட ரொம்ப அசால்ட்டா காட்டுவான். அதை விருப்ப பாத்துக்கலாம், அல்லாஹ் இருக்கா மன்னிச்சிடுவான். ரெண்டுமே ரொம்ப பயங்கரமான ஒண்ணு, புரிஞ்சுக்க. ஷைத்தான் ஈஸியா வழிகெடுப்பான் அவனுக்கு தோன்ற விதத்துல. ஒண்ணு, ஆர்வங்களை ரொம்ப அதிகமாக்கி விட்டுருவான் நல்ல பற்றுள்ள மக்களுக்கு. இன்னொன்னு, எல்லா விஷயத்தையும் பாரமாக காட்டுவான் யாருக்கு பற்று இல்லாம இருக்கும் அவங்களுக்கு. இது ரெண்டுமே ஷைத்தான் மக்களை வழிகெடுக்கக்கூடிய வழிகளாக பார்க்கப்படுது. அந்த அடிப்படையில இரண்டாவது அறிவிப்பாக இங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது அல்லாஹ்வுடைய வசனம். அல்லாஹ் சொல்லுவான், அஃபரைதுமுல் லாத் வல் உஸ்ஸா, லாத் உஸ்ஸாவுடைய சிலைகளை நீங்க பாத்தீங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்பான். இப்ப லாத் உஸ்ஸா பத்தி நம்ம முதல்ல படிச்சிருப்போம். எந்த மக்கள் தபர்ரக பி ஹஜர் அவு ஷஜர், இந்த கல்லு மரத்தை கொண்டு பரக்கத் நாடுவாங்கல்ல, அந்த தலைப்புல இந்த விஷயத்தை ரொம்ப டீடைலா பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த லாத் உஸ்ஸா சிலைக்கு இதை பத்தின விளக்கங்கள் வேணும்னா நம்ம மர்கஸுடைய சேனல்ல வீடியோ கிடைக்கும், இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம் பொறுமையாக. அப்ப இங்க லாத் உஸ்ஸா பத்தி இங்க என்ன சொல்ல வராங்க? லாத் என்பவர் மனிதர் தான். எப்படிப்பட்ட மனிதர்? ஹஜ் பண்ணக்கூடிய ஹாஜிமார்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுப்ப, சமைச்சுன்னா சத்து மாவுன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த காலத்துல உள்ள சத்து மாவு ஒரு மாதிரி பிசைஞ்சு ஹாஜிகளுக்கு கொடுப்பாங்க. அது மக்கள் கிட்ட கொள்கையாவே இருந்துச்சு. லாத்து கிட்ட இருந்து, இந்த நபரு கிட்ட இருந்து யாரு வாங்கி சாப்பிடுறாங்களோ அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க, நல்லா சீக்கிரமா பூஸ்டிக்கா குண்டு ஆயிருவாங்க, இப்படி நம்பிக்கை மக்கள் கிட்ட இருந்துச்சு. அப்ப இங்க இப்படியும் இதே விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். கான யலுத்துலஹும் அஸ்ஸவைக், மாவை ஒரு மாதிரி பிணைஞ்சு உணவாக மாத்தி கொடுப்பாரு ஹாஜிமார்களுக்கு. இறந்த பிறகு என்னாச்சு? ஃபஅகஃபு அலா கபரிஹி, அந்த நபருடைய கபரின் மீது மக்கள் ஒன்னு சேர ஆரம்பிச்சாங்க. இத்தனை காலமா இருந்தாரு, இந்த வழியில போகும் போதெல்லாம் சாப்பாடு கவல் நமக்கு இல்ல, செஞ்சு கொடுப்பாரு, சாப்பிட்டு போவோம். இறந்துட்டாரு, அட்லீஸ்ட் நின்று ஏதாச்சும் துவா பண்ணிட்டு போலாம், நல்ல இடத்துல இருப்பாங்க. பிறகு அங்கேயே அமர ஆரம்பிப்பாங்க. இவருடைய உணவுல பர்க்கத் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கும் வளர்ச்சிக்கிட்டு இருந்தோம். இப்ப நான் உணவு கொண்டு வந்திருக்கோம், இந்த உணவை இவர் கபரின் மீது வச்சு கொஞ்சம் கொண்டு போவோம், ஏன் இதுல நமக்கு இந்த பர்க்கத்து கிடைச்சிரும். அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க. சில காலங்களுக்கு பிறகு எந்த கல்லுல மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த கல்லை எடுத்து நிக்க வச்சாங்க, இதை கொண்டு நாம இவரை நல்லபடி அணுக ஆரம்பிப்போம். பிறகு அந்த கல்லு கொஞ்சம் கொஞ்சமாக காபத்துல்லாக்குள்ள வந்துச்சு சிலையாக, லாத்தின் அடையாளத்தோடு. பிறகு இந்த லாத்தை இதே போல நிறைய விஷயங்கள் நான் பார்க்க முடியும். உஸ்ஸா இருக்கட்டும், மனாத் இருக்கட்டும், இப்படி ஹுபலா இருக்கட்டும், இப்படி நிறைய சிலைகளை பார்க்க முடியும். இதுல அதிகமான சிலைகள் வணக்க ரீதியாக மக்கள் அணுகுவாங்க. எந்த அடிப்படையில? ஏற்கனவே வாழ்ந்த மனிதர்கள் இவங்க, அவங்களுடைய நல்ல விஷயங்களை பேணணும் என்ற அடையாளத்துல. இது நமக்கு வெளிப்படையாக தடுக்கப்பட்டிருக்கு. கபருடைய வணக்கங்கள் நமக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய பித்னாக்களை உண்டு பண்ணும், ஷிர்க்குல கொண்டு போய் சேர்க்கும். அதே போல இந்த சம்பவம் சம்பந்தமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இப்னு அப்பாஸ் அவங்களே சொல்லுவாங்க, இந்த நபர் ஹாஜிகளுக்கு, ஹஜ் பண்ணக்கூடிய மக்களுக்கு மாவை பெறஞ்சு உணவாக கொடுப்பாருன்னு சொல்லி. நம்ம எதுவுமே கட்டுக்கதையா பேசல, இருக்கிறத சனது ரீதியாக செய்ய வந்திருக்கும், அதை பத்தி மக்களுக்கு தெரிவிக்கிறோம், மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. கடைசியா ஒரே ஒரு அறிவிப்பு பார்த்து முடிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நபி சொல்லுவாங்க, லஅன ரசூலுல்லாஹி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லுவாங்க, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிராத்தில் குபூர்,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபறுகளை ஜியாரத் பண்ணக்கூடிய பெண்களை சபிச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலின் சாபம் கபறுகளை ஜியாரத் பண்ணக்கூடிய பெண்களுக்கு இருக்குது. என்ன அர்த்தம்? கபறுகளை ஜியாரத் பண்றது தப்பான காரியங்கள்ல ஒண்ணு, ஃபித்னாக்களை வழிவகுக்கக்கூடிய காரியங்கள்ல ஒண்ணு பெண்களுக்கு. நபி ஆண்களுக்குமே கருதுனாங்க. நபியே சொன்னாங்க, குந்து நஹீதுக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் உங்களை கபர ஜியாரத் பண்றது தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, இப்ப பிரச்சனை இல்ல, நீங்க கபறுகளை ஜியாரத்னா போய் பார்த்து கிடையாது, போய் பார்த்துட்டு வாங்க. ஜியாரத்துக்கான அர்த்தமே போய் பார்த்துட்டு வர்றது. ஏன் பார்க்கணும் கபர? ஃபஇன்னஹா துதக்கிருக்கும் அல் ஆகிரா, உங்களுக்கு அது மறுமையை நினைவுபடுத்தும், ஆகிரத்தை நினைவுபடுத்தும். மௌத் உங்க ஈமான புதுப்பிக்கும், மௌத் உங்க ஈமான பலப்படுத்தும். இப்படி நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க கொஞ்சம் இதையும் புரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் ஸ்டாப் ஆகி, ஜாயிராத்துல் குபூர், கபறுகளை அதிகமாக ஜியாரத் பண்றவங்க, கபறுகளை அதிகமாக ஜியாரத் பண்ணக்கூடிய பெண்கள் நபி சொல்லி இருக்கிறாங்க. நார்மலா ஜியாரத் பண்றவங்கள சொல்லல, எப்பயாவது போறவங்கள சொல்லல அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம சமூகத்துக்கு மத்தியில் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? அதிகமாக ஜியாரத் பண்றவங்க இப்படி அதிகமாக ஜியாரத் பண்ணக்கூடாது, கம்மியா பண்ணிக்கலாம். இத குர்ஆன்ல உள்ள ஒரு ஆயத்தை உங்களுக்கு எடுத்து முன்ன வச்சு ஒரு கேள்வி கேட்டு அடுத்த கட்டத்துக்கு போறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வமா ஹுவ பிதல்லாமில் லில் அபீத், அல்லாஹ் தஆலா அடியார்களோடு அதிகமாக அநியாயம் பண்றவன் கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? குறைவாக பண்ணுவானா? அப்ப அல்லாஹ் தன்னுடைய அடியான்களோடு அநியாயத்தை குறைவாக பண்ணுவானா? அல்லாஹ் அநியாயம் பண்ணுவானா? இல்ல, நவுதுபில்லா. அப்ப இங்க வார்த்தைகள் நீங்க அதிகமாக பண்ண மாட்டீங்கன்றத எது உணர்த்தது? மறுபக்கம் குறைவாகவும் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா அடியார்களோடு அதிகமாக அநியாயம் பண்ண மாட்டான். என்ன அர்த்தம்? ஒரு அநியாயமும் நடக்காது. அரபிக் கிராமர்ல சின்ன ரூல் ஒன்று இருக்கும். நெகட்டிவான சென்டென்ஸ்ல முபாலகா, எக்ஸ்ட்ரா உணர்வுகளை தூண்டுற மாதிரி வார்த்தை வருது அப்படின்னா அத பேசிக்ல இருந்து நாம அதை மறுப்போன்றது, அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது, கஷ்டம். இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்க சொல்லப்படுறது எப்பயாவது ஜியாரத் பண்ணா பரவாயில்லன்னு கிடையாது. ஜியாரத் பண்ணக்கூடிய பெண்கள் மீது நபியின் சாபம் இருக்குது, அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. சரி, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய சகோதரருடைய கபரை ஜியாரத் பண்ணாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நபி அனுமதிச்சாங்களே. அது சொல்லுவோம், பெண்கள் முழுக்க முழுக்க மறுக்கப்பட்டவங்க அனுமதினு கிடையாது. முழுக்க முழுக்க ஜியாரத் பண்றதை விட்டு அனுமதி மறுக்கப்பட்டவங்க கிடையாது. ஜியாரத் பண்ணலாம், ரொம்ப ரேரா. எப்ப பண்ணலாம்? நிறைய நிபந்தனைகள் இருக்கு. டிஎன்சி அப்ளை, நிறைய நிபந்தனைகள் இருக்கு. ஒண்ணு, மஹரமான ஆணோடு இருக்கணும். அந்த கபரிஸ்தான்ல யாருமே இருக்க கூடாது. எந்த கபர் ஜியாரத் பண்ண போறாங்க அவங்களுக்கு அருகாமையில யாரும் இருக்க கூடாது. எந்த ஒரு கபரும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டுகிட்டு இருக்க கூடாது. எந்த மனிதர்களும் அங்க ஜியாரத் பண்ண வந்திருக்க கூடாது. ரொம்ப எம்டியா இருக்குதா, அப்ப ஜியாரத் பண்ண ரொம்ப முக்கியமான நிபந்தனை, அந்த பெண் தன்னுடைய எமோஷன்ஸ முழுமையாக கைக்குள்ள வச்சுக்கிற பெண்ணா இருக்கணும். கபரை பார்த்த உடனே கத்தி அழுகிறது, மூஞ்சி அடிச்சுக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, ட்ரெஸ்ஸை கிழிச்சுக்கிறது, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட குணங்கள் பெண்கள் ஈஸியாக எடுத்துப்பாங்கன்றதுனால, பெரிய பித்தனாவா ஆகின்றதுனால, மஹரம் கைர் மஹரமுடைய ஒரு இது பேணப்படாதுன்றதுனால, ஆண்கள் பெண்கள் கலப்பு ஈஸி நடந்துரும்ன்றதுனால அங்க நமக்கு நிறைய காரணங்கள் உட்பட தடுக்கப்பட்டிருக்கு. பெண்கள் ஜியாரத் பண்ணலாமான்னு கேட்டா ஒரு சில அறிவிப்பு ரீதியா பார்க்கும் ஜியாரத் பண்ணலாம், ரொம்ப நிபந்தனை உட்பட. ரொம்ப சிறந்தது பண்ணாம வீட்டுல இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். இது நமக்கு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இங்க கடைசியா முடிக்கும் பொழுது நமக்கு சொல்லி முடிப்பாங்க நபியுடைய ஹதீஸ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. நபி கபறுகளை ஜியாரத் பண்ணக்கூடிய பெண்களை சபிச்சாங்க. ஒண்ணு, இன்னும் சபிச்சிருப்பாங்க இரண்டு குணமுடையவர்களை. இரண்டாவது, முத்தஹிதீன் அலைஹில் மசாஜித், அந்த கபறுகளின் மீது மஸ்ஜிதுகளை உண்டு பண்ணக்கூடியவங்க, கபறுகளை வணங்கக்கூடிய இடமாக மாத்துறவங்க, கபறுகளை வணங்கக்கூடிய இடங்களாக மாத்துறவங்க மீது நபியுடைய லஅனத் இருக்கு. இன்னைக்கு பார்க்கிறோமா? அவர் எவ்வளவு பெரிய வலியாகவே இருக்கட்டும்,
எவ்வளவு பெரிய வலியாகவே இருக்கட்டும், சஹாபியாகவே இருக்கட்டும், நபியாகவே இருக்கட்டும், அந்த கபர ஜஸ்ட் கபராகத்தான் பார்க்கணுமே தவிர வேறு பர்க்கத்துக்காக அணுகக்கூடாது. உமருடைய வாழ்க்கை பார்த்து மறது எல்லாம் நபி தானே அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் எந்த அளவுக்கு ரொம்ப அழகா கையாண்டு இருப்பாங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பார்க்கிறோம்ல வலியுடைய கபர், அவங்க கபர், இவங்க கபர்னு சொல்லி பெரிய பெரிய தர்காக்கள் இருக்கு. இந்த தர்காக்கள்ல ஒரு சில தர்காக்கள்ல அவங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் போய் பார்க்கணும். அஜ்மீர் இருக்கு, சுப்ஹானல்லாஹ், அஜ்மீருடைய தர்கா இருக்குல்ல, அங்க போறதுக்காக மக்கள் சேவிங்ஸ் சேமிப்பாங்க. எப்படி காசு பணத்தை சேவ் பண்ணுவாங்க, சேவிங்ஸ் அதுக்கு தனியா ஒதுக்குவாங்க. வாழ்க்கைக்கு தேவையான தினசரி வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சாப்பாடு பிரியாணி சாப்பிட போல இருக்குப்பா, வேணாம் காசு கம்மியா இருக்கு, இப்ப நான் இதை சாப்பிட்டா எனக்கு அங்க போக காசு, இப்படி எனக்கு ஏன் காதுபட கேட்டு என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. இப்படி எனக்கு எப்படி எல்லாம் காசு சேமிச்சு தெரியுமா சார், எனக்கு பிரியாணி சாப்பிட தோணும், நல்ல மந்தி சாப்பிட தோணும், அப்பெல்லாம் இந்த காசை நான் இங்கே செலவு பண்ணிட்டே இருந்தா எனக்கு எப்ப அந்த காசு சேரும், எப்ப நான் அஜ்மீருக்கு போவேன், அதுக்குள்ள மௌத்தாயிட்டு எவ்வளவு பெரிய லாஸ் எனக்கு. இதுக்காகவே நான் என்னுடைய இந்த சாப்பாடு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணேன், சாதனை மாதிரி. இந்த அளவுக்கு மக்கள் பற்று கொண்டிருக்கிறாங்க. இன்னும் வாழ்க்கையில கண்டிப்பா போகணும்னு நம்ம நினைப்போம்ல, ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு, அவங்க நினைப்பாங்க ஒரு முறையாவது பக்தாதுக்கு போகணும். இன்டர்நேஷனல் தர்கால அது நமக்கு நேஷனலாக பார்த்துட்டோம், இப்ப இன்டர்நேஷனல் போகும் அதிகப்படியா நவதுபில்லா. என்ன பக்தாதுக்கு போகும். யாரு இருக்கா பக்தாதுல? இன்னைக்கு யாருடைய பெயரை கொண்டு அதிகமான அக்கீதா ரீதியான முரண்பாடுகள், அக்கீதா ரீதியான குளறுபடிகள், தப்பான கொள்கைகள், ஷிர்கான கொள்கைகள் மக்கள் மத்தியில படர்ந்துகிட்டு இருக்குதோ, ஆனா அவர் அப்படி வாழ்ந்தவர் கிடையாது. அவர் அஹ்லுஸ் சுன்னா கொள்கையை மக்களுக்கு எடுத்து கொடுத்தவங்க. இப்னு தைமிய்யா இவங்களை போட்டு இருக்கிறாங்க நல்ல ஸ்காலர்னு சொல்லி. அவ்வளவு பெரிய நல்ல இல்முள்ள மனிதர் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி அலைஹி ரஹ்மத். அவங்களுடைய கபருக்கும் பக்தாதுல. சுப்ஹானல்லாஹ், அந்த பக்தாதுக்கு போகணும்னு சொல்லி அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் மக்கள் கிட்ட இருக்கும். ஹஜ்ஜுக்கு கூட அவங்க கிட்ட பேரே அல் ஹஜ்ஜுல் அக்பர். எது நம்ம கஅபத்துல்லாஹ்வை அங்க போய் ஹஜ் பண்ணிட்டு வரீங்கல்ல, ஹஜ் பண்றாங்கல்ல, ஹஜ் பண்றவங்க அந்த அமல் கிடையாது. பக்தாதுக்கு போறது ஹஜ்ஜுல் அக்பர், அதுதான் பெரிய ஹஜ். அப்ப இந்த அளவுக்கு மக்கள் கபர்களோடு பிணைஞ்சு போயிருக்காங்கன்னும் பொழுது நாம் புரிஞ்சுக்கணும், இது நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுக்கிற. மாறாக நபி இங்க சபிக்கிறாங்க. யாரு கபர்களை மஸ்ஜிதுகளாக மாத்துறாங்களோ, மஸ்ஜிதுகள்னா கட்டிடங்கள் எழுப்பி கிப்லா நிர்ணயிச்சு தொழுகை அப்படி இல்ல. பொதுவான மஸ்ஜித்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தலை வணங்குறதுக்கான இடம். நம்ம நெற்றிய மண்ணுல வைக்கிறோம், சஜிதா பண்றோம்ல, சஜிதா பண்ணக்கூடிய இடத்தை மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. அது நாம தொழுகையோடு சஜிதாவை சுருக்கிறதுனால, அதிகமான சஜிதாக்கள் தொழுகையில பண்றதுனால மஸ்ஜிது இந்த கட்டிடத்துக்கு பேர் கொடுக்கப்படுது. கட்டிடங்களை, தொழுகைக்கூடிய கட்டிடங்களை மஸ்ஜித்னு சொல்றோம். ஆனா பொதுவாக புரிஞ்சுக்கணும், மஸ்ஜித்னா சஜிதா பண்ணக்கூடிய இடம். நீங்க தர்காவால ஆக்கல, நார்மல் கபருக்கு அங்க சஜிதா பண்றேன், அதுவுமே தப்பு தான். நார்மல் கபர்ல போய் சஜிதா பண்றீங்களா, அதுவுமே பெரிய தப்பு. அந்த கபரின் மீது கட்டிடங்கள் எழுப்புவது இன்னும் பெரிய தப்பு. சொன்னாங்களே முத்தஹதீன் அலைஹல் மசாஜித், அந்த கட்டிடங்கள் மீது மஸ்ஜிதை உருவாக்குறது என்ன அர்த்தம்? வணக்கங்கள் செய்யக்கூடிய இடங்களை உருவாக்குறது. கடைசியா முடிப்பாங்க விளக்குகள் பத்த வைப்பாங்க தெரியுமா? விளக்குகள், கேண்டில் வைப்பாங்க தெரியும். அந்த விளக்குகளை பத்த வைக்கக்கூடிய மனிதர்களை எப்படி சவிச்சாங்க? எதில்? கபர்களை. கபர்களா இன்னைக்கு ஷபே பராத் நீங்க பார்க்கணும், கபர்ஸ்தான் சொல்லிக்கும். பராத்திரவுல கபர்ஸ்தான் சொல்லிக்கும், பள்ளிகள் சொல்லிக்கும். பள்ளிகள் சொல்லிக்கிறது அது ஒரு இக்திலாவான விஷயம். கபர்ஸ்தான் ஏன் சொல்லிக்கணும்? கபர்கள் ஏன் சொல்லிக்கணும்? மாளிகையா இல்ல போக விரும்பக்கூடிய இடமா அது அடிக்கடி? சுப்ஹானல்லாஹ். அப்ப இங்க நமக்கு புரியுது எந்த அளவுக்கு இந்த அந்த ஜொலிக்க வைக்கிறாங்கல்ல, அவங்க போய் கேட்கலாமே, நீங்க போய் படுக்க விரும்புறீங்களா? இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன விளையாடுறீங்க, இன்னும் நான் வாழ ஆசை, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்ல. அப்ப யாருக்குமே அங்க போய் தங்க ஆசை கிடையாது. ஆனா கபர்ஸ்தான் சொல்லிக்கும் நைட்டு ஃபுல்லா, ஓதப்புற ஃபாத்தியாக்கள் ஃபுல்லா. அப்ப இந்த ஜொலிக்க வைக்கிறது லைட் ஒரு விதமான விளக்குகள் தானே. நீங்க சேல் பல்பு போடுங்க, டியூப் லைட் போடுங்க, இல்ல போக்கஸ் லைட் போடுங்க, அது ஒரு விதமான விளக்கு தானே, வெளிச்சத்தை கொடுக்கிறது தானே. நபி சொன்னாங்களே, கபர்களின் மீது விளக்குகளை வைப்பவர்களே சபிக்கிற. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, கபர்களின் மீது விளக்குகள் வைக்கிறவங்க நபி சபிச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஹதீஸ் நமக்கு கண் முன்ன இருக்கும் பொழுது
இதையெல்லாம் பண்ற மக்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியலன்னு பொழுது எவ்வளவு பெரிய பாவத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு தப்பு செய்யறது, இன்னொன்னு தப்பு செய்யாம தப்ப அக்செப்ட் பண்றது. நீங்க பண்றீங்களா, தப்புதான், பரவாயில்ல பண்ணிக்கோங்க, நான் தடுக்க மாட்டேன். இந்த மனிதர்களும் அந்த மனிதர்களும் ஒண்ணுதான். அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல. தப்பு செய்யறவங்க ஒரு பக்கம், இவங்க தப்பு செய்ய மாட்டாங்க மறுபக்கம். என்ன பண்ணுவாங்க, தடுக்காம நீ பண்ணிக்க உலகம் என்று இருந்துக்கு கேட்டு சொல்லுவாங்க, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அல்லாஹ் சொன்னா உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எனக்கு. அல்லாஹ் வேறத சொன்னான் பாது. அல்லாஹ் நம்ம தாவா பண்ணக்கூடிய கடத்தை சொல்லல. அது காபிர்களை முன்னோக்கி பேசும்போது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு ஏத்துக்கலையா, சரி போய் தொலை, உன்னுடைய இது உனக்கானது, ஏன் மார்க்கம் எனக்கானது. புரிஞ்சா? இது நீங்க உங்க வீட்டு மக்களுக்கு சொல்லுங்க, பக்கத்து வீட்டை சொல்லுங்க. ஏன் சொல்லணும், அவங்க மார்க்கம் அவங்க மார்க்கம் எனக்கு. இப்படி அல்லாஹ் கேட்பான், ஏன் சொர்க்கம் எனக்கு, உனக்கு. புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நமக்கு அழகான வாழ்க்கை கொடுத்திருக்கான், நல்ல இல்ம கத்துக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கான். இல்முடைய அழகான வெளிப்பாடு மத்தவங்க சொல்லி கொடுக்கிறது. ஆக யாரெல்லாம் இந்த விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ, குறிப்பாக கபர் வணக்கங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களோ, இது மிகப்பெரிய சிறுக்கான காரியங்கள்ல வரும். சிலை வணக்கம் கபர் வணக்கம் வேறு வேறு கிடையாது. இந்த சிலைகள் தான் பிற்காலத்துல கபர்களா, இந்த கபர்கள் தான் பிற்காலத்துல சிலைகளாக உருவாக்கப்படுது. ஆக இது முழுக்க முழுக்க தடுக்கப்பட வேண்டிய ஒண்ணு. அல்லாஹ் நமக்கு இந்த விஷயங்களை எப்படி உள்வாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறானோ, பயப்படாம தைரியத்தோடு துணிச்சலோடு அல்லாஹ்வின் மீது தவக்கலை வச்சு ஹக்க மக்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கணும். அல்லாஹ் கிட்ட அதிகமா துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட அழகான வாய்ப்பு அதிகமா கொடுக்கணும். சரியான இல்ம முறையாக கத்துக்கக்கூடிய மக்கள் ஆகணும். முறையாக கத்துக்கிட்ட பிறகு இதை நடைமுறைப்படுத்தணும். நாம இந்த வணக்கங்கள்ல ஈடுபடக்கூடாது. நம்ம அக்கீதாவை சரி பண்ணிக்கணும், தொழுகை சரியா இருக்கணும், எல்லாமே சரியா இருக்கணும். அதிகமான ஆர்வங்கள் வரும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா போதும், அதிகம் பண்ண வேணாம். எப்ப மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் லைட்டா ஃபீல் வருதா, இப்ப கொஞ்சம் எனக்கு தொழுகையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது, அமல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்குது, அப்ப கொஞ்சம் ஈமான புதுப்பிக்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும். அப்ப நீங்க போங்க கபரிஸ்தான்களுக்கு. எங்க தொழுகை மனசு விட்டு போதா அப்ப கபர்களுக்கு போங்க. எங்க தொழுகை மீது கொஞ்சம் எண்ணம் கம்மியா இருக்கா, மௌத்த நினைச்சு பாருங்க. அல்லாஹ் கண்டிப்பா ஈமான் அதிகப்படுத்துவான். இந்த லெவலாகவே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான போன மக்கள் ஆகக்கூடாது, ரொம்ப அலட்சியமா பாக்குற மக்கள் ஆகக்கூடாது. அல் வசத் வசத், நடுநிலையா இருக்கிற மக்களா இருக்கணும். இமாம் பின் பாஸ் அழகா சொல்லுவாங்க, நம்ம மார்க்கமே பைனல் காலிஃபி வல் ஜாஃபியன். எக்ஸ்ட்ரீமா போகக்கூடிய மக்கள் இல்லாம, ரொம்ப அலட்சியமா கருதுகின்ற மக்கள் இல்லாம நடுநிலையில போட்டுறாங்கல்ல, அவங்க போற்றுவது நம்முடைய மார்க்கமா இருக்குது. ஆக நம்முடைய மார்க்கம் இப்படி இருக்க நாமளும் இதே போல பயணிப்போம். இந்த மார்க்க விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட பிறகு பிற மக்கள் எடுத்துரைப்போம். அல்லாஹ் நமக்கு அழகான வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹ் எதுவரை வாழ செய்வானோ தௌஹீதை உள்வாங்கக்கூடிய மக்களாக, தௌஹீதிய விஷயங்களை பேணிய தேடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் எப்போது அழைத்துக் கொள்வானோ ஈமானிய உயர்ந்த நிலையில் இருக்கும்படி அல்லாஹ் அழைத்துக் கொள்வானாக. اللهم آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين.